இமேஜினரி கதைகள். கதையோட தலைப்பு ₹1 மல்லிப்பூ இட்லி. வாங்க கதைக்குள்ள போகலாம். இப்போ இந்த தில்லானா ஊர்ல ஒரு மிஷின் தெரியுதுல்ல, இது பேரு தான் இட்லி தயாரிக்கிற மிஷின். இந்த மிஷின் தில்லானா கிராமத்துல உள்ள எந்த மனுஷங்களோட கண்ணுக்குமே தெரியாது. மந்திர சக்தி வாய்ந்த இட்லி மிஷின். இவங்க பேரு தான் கிரிஜா. அதோ அங்க நிக்கிறான்ல, அந்த பையன் பேரு தான் விமல், கிரிஜாவோட தம்பி. இவங்களோட அம்மாவும் அப்பாவும் வேற ஒரு ஊர்ல இருக்கிறாங்க. இப்போ கிரிஜாவும் அவங்களோட தம்பி மட்டும்தான் இந்த தில்லானா ஊர்ல இருக்கிறாங்க. கிரிஜாவுக்கு ஒரு 12 வயசு இருக்கும். 7வது படிச்சு முடிச்சிருக்கிறாங்க. இவங்களோட தம்பிக்கு ஒரு 1.5 வயசு. அவ்வளோண்டு வயசுலயே அவங்களோட அம்மாவும் அப்பாவும் இவங்க 2 பேரையுமே தில்லானா ஊர்ல விட்டுட்டு அவங்களோட ஊருக்கு போயிட்டாங்க. கிரிஜாவோட பெரியம்மா வீட்டில் தான் கிரிஜாவும் விமலும் வளர்ந்துட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கும் ரொம்ப வயசாயிடுச்சு. அவங்களும் இறந்து போயிட்டாங்க. சரி, இதுக்கப்புறம் நாம் என்ன பண்ணுறது, நம்மளாதான் நாம் வளர்ந்துக்கணும் அப்படின்ட்டு கிரிஜா ஒரு சின்னதாக தள்ளுவண்டி கடையில் இட்லி வியாபாரம் தான் பார்த்துட்ருக்குறாங்க. அதில் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு ஒரு ₹300 கிடைக்கும். அதில் லாபத்தை பார்த்தோம்னா ஒரு ₹50 வரும். அதுலேயே அவங்க வீட்டுக்கு தேவையான செலவுகளெல்லாம் பூர்த்தி செஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் முக்கியமாக அவங்களோட தம்பியை நல்லா படிக்க வைக்கணுன்றதுனால அதுக்காகவே தனியாக சேமிப்பையும் சேர்த்து வச்சிட்ருக்குறாங்க. அவங்களோட தம்பியவும் எவ்வளோக்கு எவ்வளோ பாசமாக வளர்க்கணுமோ வளர்த்துட்ருக்குறாங்க. 2 பேரும் இப்போ இவ்வளோ பெரிய பசங்களாயிட்டாங்க. அன்னைக்கு ஒரு நாள் அப்படித்தான். விமல் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு தயாராகிட்டு இருக்கிறான். கிரிஜா விமலை கூப்பிட்டு பேசுகிறாங்க. நான் தாண்டா விமல், சரியாகவே படிக்க முடியல. ஆனால் நீ நல்லா படிக்கணும், பெரிய நிலைமைக்கு வரணும். அதனால் எந்த சூழ்நிலை வந்தாலும் கண்டிப்பாக நான் உன்னை படிக்க வைப்பேன். நீ நல்லா படிக்கணும்டா அப்படிங்கிறாங்க. அதுக்கு விமலும், சரி அக்கா, நான் கண்டிப்பாக நல்லா படிப்பேன். உங்களுக்காகவே நான் சூப்பராக படித்து ஒரு பெரிய நல்ல நிலைமைக்கு போவேன்க்கா. உங்களை நான் நல்லா பார்த்துப்பேன் அப்படிங்கிறான். அதுக்கு கிரிஜா, விமலு, நீ சொல்கிறத கேட்கும் பொழுதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது வரைக்கும் நீ நல்லா தான் படிச்சுட்ருக்கிற. இதுக்கப்புறமும் நீ நல்லா படிப்ப. உறுதியாக நீ நல்ல நிலைமைக்கு வருவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குடா. சரி சரிடா செல்லம் விமலு, வா, இட்லி அக்கா செஞ்சு வச்சுட்டேன், சாப்பிட்டுட்டு ஸ்கூலுக்கு போக வா அப்படின்ட்டு கூப்பிட்டு சாப்பிட வைக்கிறாங்க. விமல் சாப்பிட்டு முடிச்சுட்டு, அக்கா, நல்லா நான் வயிறு நிறையா சாப்பிட்டுட்டேன். இப்போவே நான் நடக்க ஆரம்பித்தாதான் ஸ்கூலுக்கு சீக்கிரமாக போக முடியும். அவ்வளோ தூரம் போகணும்லக்கா. சரி, நான் புறப்படுறேன். நீங்களும் சீக்கிரமாக சாப்பிட்டுட்டே கடைக்கு போங்க. வந்து நல்லா ஓய்வெடுங்கக்கா. நான் சீக்கிரமாக வந்துடுவேன் அப்படின்ட்டு கிளம்பிட்டான். கிரிஜாவும் தயாரித்த இட்லி, சட்னி, சாம்பார், இட்லி பொடி எல்லாத்தையுமே தள்ளுவண்டியில் வச்சுட்டு எங்கே போய் விற்பனை செய்வாங்களோ அங்கே எடுத்துகிட்டு போயிட்டாங்க. தில்லானா ஊர்லேயே கிரிஜாவோட இட்லிக்கும் இட்லி பொடிக்கும் அவ்வளோ பேர் விரும்பி வருவாங்க. ஏகப்பட்ட கூட்டம். தினமும் காலையில் 8 மணிக்கு கிரிஜாவோட இட்லி வண்டி எப்படா வரும்ன்ட்டு காத்துட்ருப்பாங்க. வந்ததுமே கூட்டம் அலமோத ஆரம்பிச்சிடும். நிறையா பேர் இந்த தள்ளுவண்டிக்கிட்டேயே சாப்பிட்டு போயிடுவாங்க. சிலர் வீட்டுக்கு பார்சலும் வாங்கிட்டு போவாங்க. அதுலேயும் நிறைய பேர் ஸ்கூல் பசங்களுக்காக டிஃபன் பாக்ஸ்லலாம் பார்சல் வாங்கிட்டு போவாங்க. அவ்வளோ நல்லாயிருக்கும் இட்லி. ரொம்பவே தரமாக இருக்கும். மல்லிகைப்பூ எப்படி இருக்குமோ அதே மாதிரி மணமாகவும் ரொம்பவே மெத்து மெத்துன்னு இருக்கும். குழந்தைங்க 2 இட்லி சாப்பிட்டாலே போதும். பெரியவங்களுக்கெல்லாம் 4 இட்லியே அதிகம். ருசினா ருசி, அம்புட்டு ருசி. ஆனால் ஒவ்வொரு இட்லியோட விலையும் வெறும் ஒரே ₹1 தான். வியாபாரத்தை ஆரம்பித்த 2 மணி நேரத்திலேயே எல்லா இட்லி, சட்னி, சாம்பார், இட்லி பொடி எல்லாமே காலியாயிடுச்சு. ஆஹா, எல்லா இட்லியும் காலியாயிடுச்சா? சரி, நாம் இப்போ வீட்டுக்கு போக வேண்டியதான் அப்படின்ட்டு தள்ளுவண்டியை தள்ளிக்கிட்டே அவங்களோட வீட்டுக்கு வந்துட்டாங்க. சரியாக அவங்களோட வீட்டுக்குள்ளே தான் கால் எடுத்து வைக்கிறாங்க. தலை அப்படியே கிருகிருன்னு சுற்றுது. கண்ணெல்லாம் இருட்டுது. அப்படியே வீட்டை பிடிச்சிட்டு சாயிறாங்க. இதுக்கு மேலேயும் நம்மளால் முடியாது அப்படின்ட்டு கண்ணை மூடிக்கிட்டே போய் மெத்தை மேலே போய் படுத்துக்கிட்டாங்க. இப்போ கிரிஜாவுக்கு தலை சுற்றுறதும் சரியாயிடுச்சு.
சாயங்காலமாக அவங்களோட தம்பி விமலும் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டான். கிரிஜா ரொம்பவே சோர்வாக இருக்கிறத பார்த்த விமல், அக்கா என்னாச்சுக்கா, இன்னைக்கு உங்களோட முகம் கலகலப்பாகவே இல்லையே, ரொம்ப சோர்வாக தெரியுறீங்களே, என்னாச்சுக்கா, உடம்பு ஏதாவது சரியில்லையா, என்னன்னு சொல்லுங்க அப்படின்ட்டு கேட்குறான். அதுக்கு உடனே அவங்க அக்கா கிரிஜா, அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, நான் நல்லா தான் இருக்கிறேன். நீ என்னடா நீனு காலையில தான் பார்த்த, சாயங்காலம் வரைக்கும் பார்க்கலன்னொன்னையும் உனக்கு ஏதோ தோணும் போல இருக்கு. போய் படிடா. அக்கா நாளைக்கு வேலைக்கு என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் நான் செஞ்சிட்ருக்கிறேன். சீக்கிரமாக படித்து முடி, 2 பேரும் சாப்பிட்லாம் ஒன்றா அப்படிங்கிறாங்க. அதுக்கு உடனே விமல் சொல்கிறான், இல்லைக்கா, இல்லவே இல்லை, நீங்கள் ரொம்ப மழுப்புறீங்க, என்னை ஏமாற்றணும்னு நினைக்காதீங்கக்கா, உண்மையை சொல்லுங்க அப்படிங்கிறான். இல்லைடா, ஒன்றும் இல்லைடா, நான் நல்லா தான் இருக்கிறேன். என் மூஞ்சி எப்படி இருக்குது, அதே மாதிரி தானே இருக்குது. சோர்வாக இருக்குன்னா இன்றைக்கி கடைக்கு போயிட்டு வரும்போது வெயில், அதனால தான் என் முகத்தில் இவ்வளோ சோர்வு தெரியுது, வேறு ஒன்றும் இல்லை. நான் 2 கிளாஸ் தண்ணியை குடித்தேன்னு வச்சுக்கோ, சரியாக போயிடும். போடா போ, படிப்போ அப்படிங்கிறாங்க. சரிக்கா, நான் போகிறேன், நீங்கள் உண்மையை சொல்கிற மாதிரி தெரியல. சரி சரி, நான் போகிறேன், நீங்களே வந்து சொல்லுவீங்க அப்படின்ட்டு அவனும் போயிட்டான். இப்போ திரும்பவும் நாளைக்கு கடை போடுறதுக்காக உளுந்து அரிசி எல்லாத்தையும் அரைச்சி வச்சிடலாம் அப்படின்ட்டு வேலை பார்த்துட்ருக்குறாங்க. அப்போ மறுபடியும் அவங்களுக்கு மயக்கம் வந்துருச்சு. இப்போ மயங்கி கீழேயே விழுந்துட்டாங்க. விமல் வேக வேகமாக ஓடி வரான். அக்கா, அக்கா என்னாச்சுக்கா, ஏன்க்கா கீழே விழுந்துட்டீங்க, என்னாச்சுக்கா உங்களுக்கு அப்படின்ட்டு ரொம்ப பதறி போயிட்டான். எழுந்துறீங்கக்கா, அக்கா எழுந்துறீங்கக்கா அப்படின்ட்டு கூப்பிட்டு கூப்பிட்டு பார்க்குறான். அவங்க அக்கா மயக்கத்தில் இருக்கிறனால எதுவும் பேச முடியல. அப்போது விமல், இதுக்கப்புறமும் நாம் வீட்டில் இருக்கிறது நல்லதில்லை, ஆஸ்பத்திரிக்கு போகலாம் அப்படின்ட்டு ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போயிட்டான். டாக்டரும் கிரிஜாவை செக் பண்ணி பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் விமல் டாக்டர்கிட்ட விசாரித்ததுக்கு அவங்களோட அக்கா அதிகமாக வேலை செஞ்சு செஞ்சு அவங்க ரொம்பவே பலவீனமாக இருக்கிறாங்க, இன்னும் இவ்வளோ வேலை செய்யக்கூடாது, இப்போதைக்கு வேலையே செய்யக்கூடாது அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாங்க. அதை கேட்ட விமல் ரொம்பவே அதிர்ச்சி ஆகி போயிட்டான். அதுக்கப்புறம் அவங்க அக்காவுக்கு சத்தான மருந்து மாத்திரைகள் எல்லாம் கொடுக்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாங்க. பழங்கள் காய்கறிகள் எல்லாம் நிறைய நல்லா சாப்பிடணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த மருந்து மாத்திரைங்களையும் வாங்கிக்கிட்டு பழங்கள் காய்கறிகளையும் வாங்கிட்டு அவங்க அக்காவை கூட்டிகிட்டு வீட்டுக்கும் வந்துட்டான். இப்போ விமல் அவங்க அக்கா கிட்ட சொல்கிறான், அக்கா இப்போ வாச்சு தயவு செஞ்சு நீங்கள் போய் ஓய்வெடுங்கக்கா, டாக்டரு என்னென்னலாம் சொன்னாங்கன்னு உங்களுக்கும் புரிஞ்சிருக்கும், இதுக்கப்புறமும் நீங்கள் கஷ்டப்பட வேண்டாங்க்கா, அதான் நான் இருக்கேன்ல, நான் கடையை பார்த்துக்கிறேன், ஸ்கூல் படிப்பையும் நல்லா படிப்பேங்க்கா, நான் நல்லா படித்தாலே உங்களுக்கு சந்தோஷம் தானே, காலையில் நான் கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திரிச்சுக்க போகிறேன், அப்போ நான் சீக்கிரமாக இட்லி வியாபாரத்தை முடிச்சுட்டு வந்துட்டேன்னு வச்சுக்கோங்க, ஸ்கூலுக்குமே கிளம்பி போயிடலாம், அதனால் எந்த பிரச்சனையும் வராது, வியாபாரத்துக்கு வியாபாரமும் இருக்கும், எனக்கு படிப்பும் இருக்கும். இந்த யோசனை நல்லா இருக்குல்லக்கா, நீங்கள் வீட்டிலையே இட்லி சட்னி சாம்பார் இட்லி பொடி எல்லாத்தையுமே செஞ்சு கொடுத்துருங்க, வியாபாரத்தை நான் பார்த்துக்கிறேன், உங்களுக்கு உதவியாக நான் இருக்கிறேன்க்கா, நாளையிலேருந்து நான் தான் இட்லி கடையை பார்க்க போகிறேன், நீங்கள் வீட்டில் உள்ள வேலைகளை மட்டும் பாருங்கள், நான் வெளியில் உள்ள வேலைகளை பார்த்துக்கிறேன், மளிகை சாமான் வாங்கிறதுலேருந்து எல்லாத்தையுமே நான் முடிச்சிடுவேன், எனக்கு அதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது, ஏன்னா நான் சின்ன பையனாக இருக்கிறேன்ல, வேக வேகமாக ஓடி போய் எல்லாத்தையும் சீக்கிரமாக முடிச்சிடுவேங்க்கா. சரிக்கா, இப்போ சொல்லுங்கள், நாளைக்கு கடை போடுறதுக்கு இப்போ நான் என்னென்ன வேலைகளெல்லாம் முடிச்சு வைக்கணும்னு எனக்கு தெரியல, நீங்கள் சொன்னீங்கன்னா நான் ஒவ்வொரு வேலையாக பார்ப்பேன், அப்படியே எனக்கும் பழக்கமாகும், சொல்லுங்கக்கா சீக்கிரம், அப்போனா வேலை சீக்கிரமாக முடிஞ்சிடும், அதுக்கப்புறம் ஒன்றா சாப்பிட்டுட்டு தூங்க வேண்டியது தான், காலையில் கடைக்கு போயிடுவோங்க்கா, அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு வேற போகணும், சொல்லுங்கள் சீக்கிரமாக சொல்லுங்கக்கா அப்படிங்கிறான். இப்படியெல்லாம் பேசுகிற விமலை பார்த்த கிரிஜா அப்படியே வாயடிச்சு போய் நிற்கிறாங்க. என்ன பேசுறதுனே தெரியல. அவங்களுக்கு ஒரு பக்கம் கஷ்டமாகவும் இருக்குது, தம்பி நம்மளை இவ்வளோ நல்லா பார்த்துக்கிறானே அப்படின்ட்டு பெருமையாகவும் இருக்குது. அவங்களுக்கு கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. என்னடா நீ இப்படியெல்லாம் பேசுகிற, எனக்கு கூட இப்படியெல்லாம் பேச தெரியாது, நீ இவ்வளோ அருமையாக பேசுகிற, அதான்டா படிப்புன்னா படிப்பு தான், நான் படிக்கலை பற்றியா, அதனால தான் எனக்கு விவரம் பத்தலை, நீ படித்ததுனால இவ்வளோ விவரமாக இருக்கிற,
உன்னை பார்த்து தான் நான் நிறைய விஷயத்த கற்றுக்கணும் போல இருக்கு. சரிடா விமலு, நான் எல்லா வேலைகளையும் உனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லித்தரேன். மொத்தமாக உன்னால் பண்ண முடியாது அப்படின்ட்டு சில வேலைகளை சொல்கிறாங்க. அதையும் விமல் சூப்பராக பார்க்குறான். ஒரு வழியாக 2 பேருமா சேர்ந்து நாளைக்கு கடை போடுறதுக்கான எல்லா வேலைகளையும் முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா 2 பேரும் சாப்பிட்டுட்டு தூங்கிட்டாங்க. மறுநாள் விடிஞ்சிருச்சு. விமல் தினமும் அவங்க அக்கா எழுப்புனாதான் எழுந்திருப்பானே. இன்னைக்கு தானாவே சீக்கிரமா எழுந்திருச்சுட்டான். அவங்க அக்காவும் அசதியில் நல்லா தூங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா மணி 6:30 மணி ஆயிடுச்சு. அடடா மணியாச்சு அப்படின்ட்டு வேகமாக எழுந்திருச்சு வேலைகள் எல்லாம் பார்க்குறாங்க. இட்லி சட்னி சாம்பாருன்னு எல்லாத்தையுமே செஞ்சுட்டாங்க. சரிக்கா, நீங்கள் வேலையெல்லாம் முடிச்சிட்டிங்கல்ல, ஓய்விடுங்க, கவலைப்படாதீங்கக்கா, நான் சீக்கிரமாக வந்துடுவேன் அப்படின்ட்டு இட்லி சட்னி சாம்பார் எல்லாத்தையுமே தள்ளுவண்டியில் அடுக்கி வச்சுட்டு வழக்கமாக அவங்க இட்லி கடையை எங்கே போடுவாங்களோ அந்த இடத்துக்கு புறப்பட்டுட்டான். தள்ளுவண்டியை தள்ளவே முடியல. ஏன்னா விமல் ரொம்பவே சின்ன பையன். அவனுக்கு அந்த தள்ளுவண்டியை தள்ளுற அளவுக்கான போதிய அளவு பலம் கிடையவே கிடையாது. இருந்தாலும் ரொம்பவே முயற்சி பண்ணி வண்டியை ரொம்பவே கடினமாக பிடிச்சி தள்ளுறான். எப்படியோ எங்கே அவங்க வழக்கமாக கடை போடுவாங்களோ அந்த இடத்துக்கு வண்டியை கொண்டு போய் சேர்த்துட்டான். விமலை பார்த்தோன்னையும் அந்த ஊரில் உள்ளவங்க எல்லாம் வந்துட்டு, என்னடா உங்கள் அக்கா தானே கடை போடுவாங்க, இன்னைக்கு வரலையா, என்னாச்சு, இன்னைக்கு நீ கடை போட்டிருக்கிற, ஸ்கூலுக்கு போகலையா அப்படின்ட்டு கேட்குறாங்க. அதுக்கு விமல் சொல்கிறான், இல்லை மாமா, நான் கடை வேலையை முடிச்சுட்டு ஸ்கூலுக்கு போகணும். அக்காவுக்கு உடம்பு சரியில்லையா, அதனால் டாக்டர் ஓய்வெடுக்க சொல்லியிருக்கிறாங்க. நானே கடையை பார்த்துக்கிறக்கான்னு சொல்லிட்டு வந்திருக்கிறேன். கடை வேலையை முடிச்சுட்டு ஸ்கூலுக்கு சீக்கிரமாக போகணும் அப்படிங்கிறான். சரி சரி தம்பி, நாங்களும் சீக்கிரமாக சாப்பிட்டு கிளம்புறோம் அப்படின்ட்டு கடைக்கு வந்தவங்களும் வேகமாக சாப்பிட்டுட்டு புறப்படுறாங்க. அப்போ ஒரு வயசான அம்மா வராங்க. தம்பி தம்பி, எனக்கு ரொம்ப பசியாக இருக்குது, எனக்காக ஒரே ஒரு இட்லியை மட்டும் தர முடியுமா? காசு என்கிட்ட இல்லைப்பா, ஆனால் நான் என்னைக்கா இருந்தாலும் உனக்கு காசை திருப்பி தந்துடுவேன். எனக்கு ஒரே ஒரு இட்லியை தாயேன், ரொம்ப பசியில் இருக்கிறேன் அப்படின்ட்டு கேட்குறாங்க. அதுக்கு உடனே அந்த விமல், இல்லைம்மா, நீங்கள் காசெல்லாம் தர வேண்டாம், நான் உங்களுக்கு இட்லியை சும்மாவே தரேன், நீங்கள் சாப்பிட்டுட்டு போங்க அப்படின்ட்டு 2 இட்லியை வச்சுட்டு சட்னி சாம்பார் பொடி எல்லாத்தையுமே வச்சு தரான். சாப்பிடுங்கம்மா, வயிறு நிறையா சாப்பிட்டு போங்க, காசெல்லாம் தர வேண்டாம் அப்படின்ட்டு கொடுக்குறான். அதுக்கு அந்த வயசான அம்மாவும், நன்றி தம்பி, நீ நல்லா இருப்ப, நல்லா படிக்கணும், உன்னோட எதிர்காலம் ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்ட்டு ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. அவன் கொடுத்த 2 இட்லியவும் சாப்பிட்டுட்டு, சரி தம்பி, இட்லி ரொம்ப சூப்பராக இருந்தது, நான் போயிட்டு வரேன் அப்படின்ட்டு கிளம்பிட்டாங்க. இப்போ இந்த விமலும் தள்ளுவண்டி கடையில் இட்லியெல்லாம் வியாபாரம் செஞ்சு முடிச்சுட்டு அவங்களோட வீட்டுக்கு வேகமாக வரான். வீட்டுக்கு வந்த உடனே, அக்கா வியாபாரமெல்லாம் முடிஞ்சது, நான் ஸ்கூலுக்கு சீக்கிரமாக புறப்படணும் அப்படின்ட்டு எனக்கு 2 இட்லியை தட்டில் வச்சுருங்க, நான் இப்போவே புறப்பட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு வேகமாக கிளம்பிட்டான். அதுக்கப்புறம் இட்லியவும் கடகடன்னு சாப்பிட்டுட்டு ஸ்கூலுக்கு புறப்பட்டு போயிட்டான். இப்படியே தான் தினமும் போயிட்டே இருக்கு. அந்த வயசான அம்மாவும் விமலோட இட்லி கடையில் வந்து இட்லியை தினமுமே இலவசமாக சாப்பிட்டுட்டு தான் போகிறாங்க. அந்த விமலும் அந்த வயசான அம்மா கிட்ட 1 ரூபா கூட காசை வாங்குறதே கிடையாது. அதுக்காக மற்றவங்க கிட்டேயும் விலை அதிகமாக வச்சு விற்கிறதும் இல்லை. அன்னைக்கு ஒரு நாள் அப்படித்தான் வியாபாரம் ரொம்ப மெதுவாக போயிட்டுருக்குது. இந்த விமலுக்கு வர ஸ்கூலில் பரீட்சை வேற, சீக்கிரமாக போயே ஆகணும். என்னடா இது, இந்த வியாபாரம் வேற நடக்கவே மாட்டேங்குதே, எப்போ நான் வியாபாரத்தை முடித்து ஸ்கூலுக்கு போகிறது, ரொம்ப நேரம் ஆகிடும் போல இருக்குது. எனக்கு வேற பயமாக இருக்குது, ஸ்கூலுக்கு போகிறதுக்கு இவ்வளோ நேரமாகுது, அக்கா தேடி வந்தாலும் வந்துடுவாங்களே அப்படின்ட்டு ரொம்ப பதறி போய் அழுகிற மாதிரி ஆயிட்டான். அப்போது அந்த வயசான அம்மா வராங்க. தம்பி தம்பி, எனக்கு ரொம்ப பசிக்குதுப்பா, 2 இட்லி தர முடியுமா அப்படின்ட்டு கேட்குறாங்க. அப்போவும் அந்த விமல் அழுதுகிட்டே ஒரு தட்டில் 2 இட்லியை வச்சு சாம்பார் சட்னி எல்லாத்தையுமே வச்சு தரான். இந்தாங்கம்மா சாப்பிடுங்க, இன்றைக்கும் காசெல்லாம் வேண்டாம் அப்படிங்கிறான். இப்படி அழுதுகிட்டே பேசுகிற விமலை பார்த்த அந்த வயசான அம்மா, என்னடா கண்ணா, இன்னைக்கு ஏன் நீ இப்படி அழுதுட்ருக்கிற, எப்போவுமே சந்தோஷமாக தானே நீ எனக்கு இட்லியை கொடுப்ப, ஏன் இன்னைக்கு இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிற, என்ன ஆச்சு, என்ன பிரச்சனை,
நான் தினமும் உன்கிட்ட காசு கொடுக்காம இட்லி வாங்கி சாப்பிட்றேனேன்ட்டு உனக்கு கோபமா அப்படின்ட்டு கேட்குறாங்க. இல்லை இல்லை, எனக்கு இந்த இட்லியெல்லாம் சீக்கிரமாக விற்பனை பண்ணணும், நான் வேற ஸ்கூலுக்கு போகணும், நேரமாச்சு, இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல, பரீட்சை வேற இருக்கு அப்படின்ட்டு அழ ஆரம்பிச்சிட்டான். அதை கேட்ட அந்த வயசான அம்மா, அட கண்ணா, இதுக்கு போயாடா நீ இப்படி அழுற? இருடா செல்லம், கண்ணை மூடிக்கோ, உனக்காக நான் ஒரு பரிசு தரப்போகிறேன் அப்படின்ட்டு அவங்களோட உருவத்தை மாற்றுறாங்க. பார்த்தா ஒரு கடவுளோட ரூபத்தில் வந்து நிற்கிறாங்க. இப்போ கண்ணை திறடா கண்ணா அப்படிங்கிறாங்க. விமலும் கண்ணை திறந்து பார்க்குறான். பார்த்தா ரொம்பவே அழகான கடவுள் கண் முன்னாடி வந்து நிற்கிறாங்க. அட வயசான அம்மாவா இருந்த நீங்கள் கடவுளாக மாறிட்டீங்களே, இவ்வளோ நாளாக கடவுள் தான் என்னோட கடைக்கு வந்து சாப்பிட்டதா? வயசான அம்மாவோட உருவத்தில் கடவுள் வந்திருக்கிறாங்க. இதை விட எனக்கு என்ன சந்தோஷம் வேணும்? கடவுளையே நான் கண்ணால் பார்த்துட்டேன், அதுலேயும் தினம் தினம் கடவுள் என்னோட கடையில் வந்து சாப்பிட்ருக்குறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் இந்த விஷயத்த முதல்ல எங்கள் அக்கா கிட்ட போய் சொல்லணும் அப்படின்ட்டு துடியாக துடிச்சிட்டு இருக்கிறான். அதுக்கு உடனே அந்த கடவுள், இருடா செல்லம், நான் உனக்கு ஒரு பரிசு தர்றேன்னு சொன்னல, அதை நீ உங்கள் அக்கா கிட்ட எடுத்துகிட்டு போய் காமி, இன்னும் சந்தோஷப்படுவாங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கு உடனே விமலு, என்னது பரிசா? எனக்கா? நீங்கள் தான் என்னோட பரிசுன்னு நினச்சேன், ஆனால் உங்கள் கையால் எனக்கு பரிசா அப்படிங்கிறான். அதுக்கு உடனே கடவுள், ஆமாம் ஆமாம், உனக்காக நான் ஒரு பரிசு தரப்போகிறேன். இத்தனை நாளாக எனக்கு இலவசமாக சாப்பாடெல்லாம் தந்தல்ல, அதனால் நீ என்ன வியாபாரம் பார்க்குறியோ அது சம்மந்தமான ஒரு இயந்திரத்தை தான் உனக்கு பரிசாக தரப்போகிறேன். கண்ணை மூடு அப்படிங்கிறாங்க. சீ பூம்பா அப்படிங்கிறாங்க. ஒரு இட்லி இயந்திரம் கண் முன்னாடி வந்து நிற்கிது. இதோ கண்ணை தர, உனக்கான பரிசு இதுதான், இட்லி இயந்திரம். இந்த இயந்திரத்தில் நீ எத்தனை இட்லி வேணும்ன்ட்டு நீ சொல்கிறியோ அத்தனை இட்லி தானாகவே அந்த மிஷினில் வரும். அதை நீ விற்பனை செய்ய வேண்டியது தான். அதுலேயும் நீங்கள் இட்லி மாவெல்லாம் தயாரிக்க வேண்டிய அவசியமே இல்லை. இந்த மிஷின்லேருந்தே தானாகவே மாவெல்லாம் உருவாயிடும். ஒரு நாளைக்கு எத்தனை இட்லி வேணும்னாலும் இந்த இட்லி இயந்திரத்துலேருந்து இட்லியை நீங்கள் உற்பத்தி பண்ணிக்கலாம். ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும், யாரையாச்சும் ஏமாற்றி கஷ்டப்படுத்தி ஏதாவது பண்ணணும்னு நினச்சா இந்த மிஷின் வேலை செய்யாது. அதுலேயும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த மிஷின் நான் உனக்காக பரிசாக தந்திருக்கிறேன், நீ மட்டும்தான் இதை உபயோகிக்க முடியும். உங்கள் வீட்டில் உள்ள வேறு யாரையாவது வச்சும் இந்த வேலையை நாம் செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டெல்லாம் பண்ண முடியாது. உனக்கான பரிசை நீ மட்டும்தான் அனுபவிக்க முடியும் அப்படிங்கிறாங்க. அதுக்கு அந்த விமல் சொல்கிறான், நன்றி கடவுளே நன்றி, நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாத்தையுமே நான் சரியாக செய்வேன் அப்படின்ட்டு அந்த பரிசை வாங்கிக்கிட்டான். உடனே அந்த கடவுள் மாயமாக மறைஞ்சு போயிட்டாங்க. இப்போது திடீர்னு ஒரு புதுசாக இட்லி தயாரிக்கிற மிஷினை பார்த்து அந்த ஊரில் உள்ள மக்கள் எல்லாரும், டேய் விமலு, என்னடா இது, புதுசாக ஒரு இட்லி இயந்திரம்லாம் கொண்டு வந்திருக்கிற, எப்படிடா, எப்படி உனக்கு இதெல்லாம் கிடச்சிது அப்படின்ட்டு கேட்குறாங்க. அதை பற்றின உண்மையான விஷயம் எதையுமே சொல்லலை. வர்றவங்களுக்கு எல்லாருக்கும் இட்லி சட்னி சாம்பார் எல்லாம் கொடுக்குறான். கூட்டம் அலை மோதுது. இப்படியே போயிட்டுருக்கு இவனோட வியாபாரம். பள்ளி படிப்பையும் சிறப்பாக படிக்கிறான். அதுக்கப்புறம் சில மாதங்கள்லேயே ஒரு பெரிய ஹோட்டலையும் திறக்கிறான். யாரெல்லாம் வயசானவங்க வராங்களோ அவங்கெல்லாம் உட்காந்து சாப்பிட்ற மாதிரியான வசதிகள் எல்லாம் செஞ்சு கொடுத்துருக்குறான். வயசானவங்க மட்டும் கிடையாது, யார் வந்தாலுமே உட்காந்து சாப்பிடலாம். அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த விமல் இவ்வளோ பெரிய நல்ல நிலைமைக்கு உயர்ந்ததுக்கு அப்புறமாவும் கையில் காசு இல்லாமல் பசின்னு வர்றவங்களுக்கு இலவசமாக இட்லி சாப்பிட வச்சு தான் அனுப்பி விடுவானே. படிப்புலையும் கெட்டிக்காரனாக இருந்து வியாபாரத்தையும் நல்லா முன்னுக்கு கொண்டு வந்த இந்த விமல் அவனோட அக்கா கிரிஜாவுக்கு ஒரு நல்ல இடத்துல மாப்பிள்ளை பார்த்து திருமணமும் செஞ்சு வச்சுட்டான். படிப்பெல்லாம் நல்லபடியாக முடித்த இந்த விமல் ஒரு பெரிய கேட்ரிங் கல்லூரியவும் திறக்கிறான். அந்த கல்லூரியில் சேர்ற எல்லா மாணவர்களுக்கும் இலவசமாகவே கல்வியை கற்றுத்தர்றான். இந்த கதையிலேருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த உலகத்தில் கல்வி செல்வத்தை விட சிறந்த செல்வம் வேறு எந்த செல்வமும் கிடையாது. அதனால் எந்த சூழ்நிலைகள் வந்தாலும் கல்வியை நல்லா பத்திரமா பிடிச்சிக்கோங்க. ஆமாம், கல்வி செல்வம் உங்களை என்றைக்குமே கைவிடவே விடாது.
அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, காசு பணம் ஏழை பணக்காரன் யாரையும் பார்க்காம கல்வியை மட்டும்தான் எல்லாருக்கும் எல்லாராலையுமே கொடுக்க முடியும். அதனால செல்வங்கள்லேயே சிறந்த செல்வம் கல்வி செல்வம் மட்டும்தான். கடைசியாக ஒரே ஒரு விஷயம் மட்டும், நம்ம வீடியோ பார்க்குற நீங்கள்லாம் என்ன படிச்சுட்டு இருக்கிறீங்க, இல்லைன்னா படித்து முடிச்சிட்டிங்களா, என்ன படிக்கலான்ட்டு யோசனையில் இருக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். 10வது படிக்கிற பசங்கள்லாம் 11வது 12வதுக்கு என்ன குரூப் எடுக்கலாம் அப்படின்ட்டு இப்போவே யோசிச்சுட்டு இருப்பீங்க. உங்களுக்கு பிடிச்சமான குரூப் எடுத்து நல்லா படிங்க. அதே மாதிரி +1 +2 படிக்கிற பசங்களும் காலேஜில் நாம் என்ன குரூப் எடுத்து படிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு யோசனையில் இருப்பீங்க. உங்களுக்கு பிடிச்ச குரூப் கிடைக்கும், நல்லா படிங்க. உங்கள் வீட்லேயும் உங்கள் கூட பிறந்தவங்க கூட நீங்கள் இப்படி தான் ஒற்றுமையாக இருப்பீங்களான்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் யாருக்கெல்லாம் உங்கள் அண்ணன் அக்கா தம்பி தங்கச்சி எல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி சுவாரஸ்யமான கதைகள்லாம் பார்க்கணுமா? ப்ளீஸ் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலேயே பார்த்துட்ருக்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதோட இன்னொரு கதை வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.